Mm. Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் Realme 3 பற்றின லீக்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது லீக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அஃபிஷியலாக ட்விட்டர் பேஜில் வந்துட்டு ரியல்மியோட சிஇஓவே இதை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது லீக்ஸில் கன்ஃபார்மான ஒரு டீட்டெயில்ஸ் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோடைய டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரியல்மியோடைய சிஇஓ மாதவ் வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு 2 ட்வீட்ஸ் போட்டிருந்தாரு இமேஜஸோட. ஸோ அந்த ட்வீட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஸோ இதான் கைஸ் ரியல்மியோட சிஇஓ வந்துட்டு ட்வீட்ஸ் போட்டிருந்தாரு, இந்த 2 ட்வீட்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ இந்த 2 ட்வீட்ஸை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது 2 விஷயம் கிளியராக தெரியும். ஒன்று வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ரியல்மி 3ல வந்துட்டு யூஸ் பண்ண போகிற ப்ரொசஸர் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்மளுக்கு அன்வீல் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் பின்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் வந்துட்டு இவங்க அன்வீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயம் வந்துட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ரியல்மி 3ல வந்துட்டு இதை எடுத்துன்னு வர போகிறாங்கன்னு. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 1ல இப்போ நீங்கள் ரியல்மி 1 பார்த்துருந்தா அது ஸோ உங்களுக்கு அதோடைய ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு டைமண்ட் டிசைனோட தான் இவங்க எடுத்துன்னு வந்திருந்தாங்க ரியல்மி 1ல வந்துட்டு பின்னாடி. ஸோ அதே டிசைனை தான் இப்போ ரியல்மி 3க்கு எடுத்துன்னு வர போகிறதா அவங்க வந்துட்டு இந்த ட்வீட் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த டிசைன் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்வீட்டை நம்ம பார்த்தோம்னா மீடியாடெக் உடைய ஹீலியோ P70 ப்ரொசஸர் தான் இவங்க யூஸ் பண்ண போகிறதா இந்த ட்வீட் மூலமாக இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்வீட்டோட அந்த இமேஜை நம்ம கிளியராக பார்த்தோம்னா ஹீலியோ P70 வாசஸ் ஸ்னாப்ட்ராகன் 616 போட்டு ஹீலியோ P70 வந்துட்டு 660னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த இமேஜில் வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ரியாலிட்டியை பார்த்தோம்னா 660க்கும் ஹீலியோ P70க்கும் நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 660 இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டுமே ஒரு டஃப் காம்படிட்டர்ஸ் தான் அந்த ப்ரைஸிங்க்கு. ஸோ ஹீலியோ P70 கூட ஒரு சூப்பரான ப்ரொசஸர் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சிருந்து, நம்ம இப்போ Note 7, அதாவது ரெட்மி Note 7 வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்துட்டு 28 February லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ப்ரோவில் வந்துட்டு சோனியோடைய IMX 586 48 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்ம ரியல்மி 3ல யூஸ் பண்ண போகிற இந்த ஹீலியோ P70 ப்ரொசஸரை பார்த்தோம்னா இந்த ப்ரொசஸர் 48 மெகா பிக்சலை சப்போர்ட் பண்ணமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இந்த ப்ரொசஸரில் வந்துட்டு அந்த ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, கேமராவுடைய ரெசல்யூஷன் வந்துட்டு 24+16 மெகா பிக்சல் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ 48 மெகா பிக்சல் இவங்க எப்படி எடுத்துன்னு வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த ப்ரொசஸர் இவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 100% மேக்ஸிமம் வந்துட்டு 24+16 மெகா பிக்சல் ரெசல்யூஷனில் தான் இவங்க பேக் சைடு வந்துட்டு கேமரா செட்டப் கொடுக்க முடியும். ஆனால் அப்படியே இவங்க 24+16 எடுத்துன்னு வந்தாலும் அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். ஏன்னா ரெட்மி Note 7ல நம்ம பார்த்தோம்னா அது ஒரு ட்ரூ 48 மெகா பிக்சல் கேமரா கிடையாது. அது கொடுக்குற அவுட்புட் வந்துட்டு ஒரு 12 மெகா பிக்சல் கேமராக்குன்னா கொஞ்சம் பெட்டரான ஒரு அவுட்புட் தான் அது வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அது ஒரு ட்ரூ 48 மெகா பிக்சல் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்துட்டு 24 மெகா பிக்சல் கேமரா எடுத்துன்னு வந்தால் ஸோ அது வந்துட்டு ஒரு ட்ரூ 24 மெகா பிக்சல் கேமரா இருக்கும். ஸோ அது வந்துட்டு 100% இன்னும் பெட்டரான குவாலிட்டியான இமேஜஸ் தான் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். 48 மெகா பிக்சல் கேமரா எடுத்துன்னு வந்தால் பெட்டராக இருக்குமா, இல்லை ட்ரூ 24 மெகா பிக்சல் கேமரா எடுத்துன்னு வந்தாலே போதும் நினைக்கிறீங்களான்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்துட்டு இது கன்ஃபார்ம் இவங்க வந்துட்டு எந்த ஒரு ட்வீட்ஸும் இல்லை எந்த ஒரு லீக்ஸும் நமக்கு கொடுக்கல. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூ ட்ராப் நாட்சோட தான் இவங்க டிஸ்பிளே வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அது அமோலெட் டிஸ்பிளேவா இல்லைனா IPS சர்டிஃபைட் LCD டிஸ்பிளேவான்னு நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பேட்டரி கூட நம்மளுக்கு கிளியராக தெரில கைஸ். ரியல்மி 2 ப்ரோவில் வந்துட்டு அவங்க 3250 350 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 ப்ரோவில் அவங்க எந்த மாதிரி ஒரு பேட்டரி கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு கெஸ் பண்ண முடியாது இப்போ. ஏன்னா அவங்க 4000 mAh பேட்டரி கூட கொடுக்கலாம். ஏன்னா காம்படிஷன் வந்துட்டு அவ்வளோ
பீக் லெவலில் இருக்கிறதுனால 4000 mAh பேட்டரி கூட கொடுக்கலாம், இல்லை 3500 mAh பேட்டரி கூட கொடுக்கலாம். ஆனால் அது கூட வந்துட்டு இவங்க டைப் சி போர்ட் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். அப்போது 100% இது வந்துட்டு ரெட்மி உடைய Note 7 வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு காம்படிட்டராக இது வந்துட்டு அமையும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு என்னால் கேதர் பண்ண முடிஞ்ச விஷயங்கள். அதே நேரத்தில் இவங்க இந்த ட்வீட்ஸை பார்க்கும்போது 2 விஷயம் மாத்திரம் கன்ஃபார்மாக தெரியுது, ப்ரொசஸர் அண்ட் அந்த டிசைன் மாத்திரம் கன்ஃபார்ம். மீதி இருக்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், இன்னும் எந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஃபோனை இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு. ஸோ கடைசியாக நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் வந்துட்டு இதோட லான்ச் டேட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் மார்ச்சில் எப்போனாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு இவங்க இதோட டீஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்ச்சில் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்கன்னு. ஸோ ப்ரைஸிங் வந்துட்டு இவங்க 100% 10,000 கீழே ஸ்டார்டிங், அதாவது 9,999 இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே ஒரு சூப்பரான டீலாக இருக்கும் 3GB RAM வேரியண்ட்லேருந்து. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் இதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனில் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தீப். தோத்தாலும் ஜெயிச்சாலும்